ஸோ இது வரைக்கும் போட்டுக்கிட்டே வரணும் லாங் டிவிஷன். இப்போ நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இது ரெண்டுத்தோடைய வித்தியாசத்தை பாருங்கள். 40க்கும் 64க்கும் என்ன வித்தியாசம்? 24. இந்த 24 எப்படியெல்லாம் எழுதலாம்? ரெண்டு நம்பரில் 2 × 12ன்னு எழுதலாமா? அடுத்து 3 × 8ன்னு எழுதலாம். அடுத்து 4 × 6ன்னு எழுதலாம். அடுத்து வேறு எப்படி? இல்லை அதான் அந்த நம்பர் 8 3 3 8னாலும் ஒன்று தான். ஆனால் சேம் முடிஞ்சிச்சுல. இதுக்கப்புறம் வேறு என்ன 24 × 1 மட்டும்தான் எழுத முடியும். ஓகேவா? சரி, அதையும் எழுதிப்போம். 1 × 24. சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 24ஆல் இது ரெண்டுமே டிவைட் ஆகுமா செக் பண்ணி பாருங்கள். டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ 24 வந்து இல்லை. நெக்ஸ்ட்டு 2ஆல் ரெண்டுமே டிவைட் ஆகும். கரெக்டாக? 2ஆ சூஸ் பண்ணி வச்சுங்க. 12ஆல் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. 3ஆல் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. 8ஆல் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். சூஸ் பண்ணி வச்சு. 6ஆல் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. 4ஆல் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண முடியும். அப்போ 3 நம்பர் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. 2, 8, 4. இதில் எது பெரிய நம்பரு? 8. அப்போது அதுதான் சொல்லணும். ஏன்னா ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் அப்படின்னால ஹையஸ்ட் வேல்யூ தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ 8 தான் வந்து இதோட HCF. அப்போ எந்த நம்பர் கொடுத்தாலும், 2 நம்பர் கொடுத்தாலும் அதோட டிஃப்ரென்ஸை எடுத்துக்கிட்டு அந்த டிஃப்ரென்ஸை 2 நம்பரில் இப்படி எழுதி பார்க்கணும். ஸோ இதே மாதிரி எழுதி பார்க்கும்போது எந்த நம்பர் வந்து டிவைட் பண்ணுதோ, அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பர் வந்து அதை 2 நம்பரையும் டிவைட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதில் எது பெரிய வேல்யூவோ அதுதான் உங்களுடைய HCF. ஓகேவா?